மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அல்லேலூயா. அவன் ஒன்றுமில்லை, அவன் ஒன்றுமில்லை. ஆமென். நீங்கள் யோபுவினுடைய புத்தகத்துக்கு வருவீர்கள் என்றால், யோபு மிக அழகாய் மனுஷனுடைய நிலைமை குறித்து சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு 14வது அதிகாரத்துக்கு நேராக எடுத்துக்கொள்ளுங்கள். 1வது வசனத்தை வாசியுங்கள். 14:1. ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் அவன் எப்படிப்பட்டவன்? சஞ்சலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, மனுஷ வாழ்க்கை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கை, பூவுலக வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று தொடர்ந்த வசனங்கள் சொல்லுகிறது. அவன் பூவை போல பூத்து அறுப்புண்டு போகிறான், நிழலை போல நிலை நிற்காமல் என்ன செய்கிறான்? ஓடி போகிறான். அல்லேலூயா. அவன் நிற்கிறது வரைக்கும் அவனுடைய நிழலும் அவனை சுற்றிலும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அவன் நிற்கிற நாள் அவனுடைய நிழலும் நிற்கும். அதான உண்மை, அதான உண்மை. மனுஷனுடைய ஓட்டம் முடிஞ்ச உடனே, படுத்த உடனே அதுக்கு பிறகு அவனுடைய நிழல் அவனை தொடருமா? நிழல் கூட அவனை தொடராது. ஹல்லேலூயா. ஆகிலும் இப்படிப்பட்டவன் மேல் நீர் உம்முடைய கண்களை திறந்து வைத்து உம்முடைய நியாயத்துக்கு என்னை கொண்டு போவீரோ. ஹல்லேலூயா. நீங்க 7வது வசனத்தில் இருந்து 10வது வசனம் வரை வாசிப்பீர்கள் என்றால், அற்புதமாய் மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு மரத்தோடு ஒப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. வெட்டி போடப்பட்டாலும் என்ன செய்யும்? திரும்ப தழைக்கும். இளங்களைகள் என்ன செய்யும்? துளிர்க்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே சேர்த்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல. பார்த்திருக்கீங்களா? இந்த பழங்கள் எவ்வளவு வெட்டினாலும் என்ன செய்யும்? அதைத்தான் இங்கு யோபு சொல்லுகிறார். அல்லேலூயா. அதை குறித்து என்ன இருக்கிறது? ஒரு மரத்தை குறித்து என்ன இருக்கிறது? நம்பிக்கை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வெட்டி போட்டாலும் திரும்ப என்ன செய்யும்? அது தழைக்கும். 10வது வசனம் சொல்லுகிறது, மனுஷனோ வென்றால் செத்த பின் என்ன செய்கிறான்? ஒளிந்து போகிறான். செத்த பிறகு அவனை யார் என்ன செய்யறது இல்ல. ஒரு மனிதன் இறந்து சில மணி நேரங்கள்ல அவனுடைய சரீரத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும் என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த மரண வீடுகளிலே உறவுகள் கூட போலியானவைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உண்மையான பாசமும் துடிப்பும் உள்ள அந்த வீட்டுல யாரோ ஒன்னோ ரெண்டோ பேர் தான் என்ன செய்வாங்க? அழுவாங்க. அல்லேலூயா. சில மரணங்களை பார்த்திருக்கிறேன். அந்த சடலத்தை தூக்கி செல்லும் போது அழுவதற்கு ஒரு மனுஷனும் இல்லை, ஒரு மனிதனும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும், எவ்வளவு நல்ல மனிதர்களாய், ஒருவேளை நல்ல மனிதர்களை வாழ்ந்திருப்பார்கள் என்றால், வசதி உள்ளவர்களை வாழ்ந்திருப்பார்கள் என்றால், தான தர்மங்களை செய்கிறவர்களாய் இருந்திருப்பார்கள் என்றால், அவர்களுக்கு ஒரு கூட்டம் கூடும். ஆனால் மணி நேரங்களிலே, சில நாட்களிலே என்ன செய்து விடுவார்கள்? மறந்து விடுவார்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். அவன் செத்தபின் என்ன செய்கிறான்? ஒளிந்து போகிறான். மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? அவனை தேட வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அவங்க அந்த பாசத்தை நிமித்தமாய் ஒரு சிலர் என்ன செய்வாங்க? அந்த நாளை ஞாபகத்தில் வைத்து அவர்கள் அந்த ஆண்டை நினைவு கூறுவார்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை என்ன செய்து விடுகிறது? முடிந்து விடுகிறது. ஒரு மரத்திற்கு நம்பிக்கை உண்டு, ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? எப்படிப்பட்டது? நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறானோ, ஆண்டவருடைய பிள்ளையாய் அவன் வாழுகிறானோ, அவனுடைய வாழ்க்கை இந்த பூமியிலே முடிந்து போனாலும் அவனுக்கு நித்தியத்திலே கர்த்தர் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே மனுஷன் வாழும்போது அவன் பிறந்த வண்ணமாய் அல்ல. தாவீது சொல்லுகிறான், என்னுடைய தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். பாவத்திலே கற்பந்தரித்த மனுஷன் பாவியாய் அல்ல, அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உள்ளவனாய் மாற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷனை பார்த்து நாம் சங்கீதம் 8 வாசித்த அதோடு தொடர்புடைய வசனம் 90வது சங்கீதத்தினுடைய 3வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். 90வது சங்கீதம் 3வது வசனம். மனுஷனை நிர்த்தூளியாக்கி மனுபுத்திரரே என்ன செய்யுங்கள்? திரும்புங்கள் என்கிறீர். ஹல்லேலூயா. மனுஷனை அவர் என்ன செய்கிறார்? நீர்த்தூளியாக்கி. ஆங்கிலத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது, he made them dust. அவர்களை ஒரு தூசியை போல மாற்றி மனுஷனை பார்த்து என்ன சொல்றாரு? நீ என்ன செய்ய? யாரை பார்த்து திரும்பன்னு சொல்றாரு? மனுஷன் சொல்றாரு, நீ என்ன பார்த்து திரும்பிடு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை நோக்கி திரும்புவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விமோசனம் உண்டு, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டு, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. மனுஷனை பார்த்து திரும்ப என்று சொல்லுகிறார். மனுஷனை பார்த்து மாத்திரமல்ல, அவர் தேவ சபையை பார்த்து நீ இருக்கிற வண்ணமாகவே இருக்காதே, நீ மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் யாராய் இருக்கிறான்? புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் எதுவாய் மாறின. ஆனால் இன்று புது சிருஷ்டியாய் வாழ வேண்டியவன் பழையவைகளை வைத்துக் கொண்டே வாழுகிறான். ஆமென், அப்படித்தானே இருக்கு. நிறைய பேருக்குள்ள பழசு அப்படியே தான் என்ன செய்யுது இருக்கு. அல்லேலூயா. பழைய கோபம் மாறிட்டுன்னு சொல்ல முடியுமா? பழைய வைராக்கியம் மாறிட்டுன்னு சொல்ல முடியுமா? அல்லேலூயா. பழைய கீழ்ப்படியாமையினுடைய குணம் மாறிட்டுன்னு சொல்ல முடியுமா? அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முதலிடம் நான் கொடுக்கேன்னு நம்ம சொல்ல முடியுமா? அல்லேலூயா. மனுஷன் யாரிடத்துல திரும்ப வேண்டும்? யார்கிட்ட திரும்பணும்? கர்த்தரிடத்துல என்ன செய்யணும்? எபேசியர் 4வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு. பழைய மனுஷனை என்ன செய்யணும்? அவனை தூக்கிட்டு நடக்க கூடாது. அவனை என்ன செய்யணும்? பழைய புத்தி மாறணும், பழைய பாவம் மாறணும், பழைய சுபாவங்கள் மாறணும். ஹல்லேலூயா. பழைய மனுஷனை களைந்து போட்டு. 23, உங்க உள்ளத்துல உங்க இருதயத்துல என்ன வரணும்? புதிதான ஆவி உள்ளவர்களாகி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை தூக்கி சொல்லுங்க, உள்ளத்துல. சத்தமா சொல்லுங்க, உள்ளத்துல புதிதான ஆவி, புதிதான ஆவி உள்ளவர்களாகி. 24, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை. இதை ஒரு 100 தடவை வாசிச்சாலும் ரொம்ப நல்லதுன்னு நினைப்பேன் நான். 100 தடவை வாசிச்சாலும் அது அந்த அர்த்தம் உள்ள போயிட்டா நல்லா இருக்கும். எல்லாரும் வாசிங்க ஒரு தடவை சத்தமா.
மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை என்ன செய்யணும்? தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்ன நீதி? கள்ள நீதி அல்ல, பொய்யான நீதி அல்ல. என்ன நீதி வேணும்? மெய்யான. கள்ள நியாயம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிய நீதின்னு பேசணும், நியாயத்தை நியாயம்னு பேசணும். அல்லேலூயா. நமக்கு சாதகமாய் காரியங்களை மாற்றக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. மெய்யான நீதியும் வேணும். அப்புறம் என்ன வேணும்? என்ன வேணும்? பரிசுத்தமும் பரிசுத்தத்திலும். நம்ம யாருடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டோம்? தேவன் மனுஷனை தன்னுடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அவன் தேவ சாயலை எங்கு இழந்தான்? பாவத்தினாலே ஏதேன் தோட்டத்தில் என்ன செய்தான்? அந்த சாயலை மறுபடியுமாய் கொடுக்கும்படியாகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காய் அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட யாரை தரித்துக் கொள்ள வேண்டும்? யாரா மாறணும்? இருதயம் மாறணும். ஆமென். ஹல்லேலூயா. பழசெல்லாம் தூக்கி போடாமல தான் இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையும் ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. பழச நம்மளால என்ன செய்ய முடியல. பழைய கெட்ட சுபாவங்கள், மாம்சீக சுபாவங்களை நம்மளால என்ன செய்ய முடியல. எங்கேயோ ஒட்டி கொண்டு இருக்கிறது. அதனாலதான் புதிய மனுஷனுடைய குணங்கள் நம்மிலே வெளிப்பட முடியவில்லை. ஆவிக்குரிய மனிதர்களாய் நாம் மாற முடியவில்லை. ஆலயத்துக்கு வரோம், ஆனா நம்மால எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? நம்மால தேவராஜ்யம் கட்டப்படுகிறதா? தேவநாம மகிமைப்படுகிறதா? நம்ம சுபாவத்தில் நம்முடைய காரியங்கள் ஒரு மாற்றம் வருகிறதா என்று கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாய் மாறி விடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை தரித்துக் கொள்ள வேண்டும்? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனுடைய கிரியைகள் வெளிப்பட வேண்டும். இந்த புதிய மனுஷன் தான் ஆவிக்குரிய மனுஷன்.